நீண்ட காலமாக முகம் கொடுத்த இயற்கை அனர்த்தம் மற்றும் முன்னைய அரசாங்கங்கள் எடுத்த பிழையான தீர்மானங்கள் காரணமாக கடந்த சில மாதங்களில் நாட்டில் அரிசி உற்பத்தியில் பிரச்சினைக்குரிய நிலைமை ஏற்பட்டது. இவ்வாறான பிரச்சினைகள் எதிர்காலத்தில் ஏற்படுவதை தடுப்பதற்கு அரசாங்கம் பல்வேறு தீர்மானங்களை எடுத்தது. அதில் குறுகிய கால தீர்வாக அரிசி இறக்குமதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டது. எவ்வாறெனினும் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வை வழங்கும் நோக்கில் இதுவரை கைவிடப்பட்டிருந்த நெல் சந்தைப்படுத்தல் சபையின் செயற்பாடுகளை மீள ஆரம்பிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அதற்காக கவனிப்பாரற்று கிடந்த அரச நெற்களஞ்சியங்களை மீள மறுசீரமைக்கும் நடவடிக்கை இடம்பெற்றது. எவ்வாறெனினும் விவசாயிகளிடமிருந்து நெல் கொள்வனவுக்கு அரசாங்கம் இன்று உத்தரவாத விலையை வழங்கியமை எதிர்காலத்தில் நாட்டுக்குள் அரிசி பிரச்சினை ஏற்படுவதை தவிர்க்கும் நோக்கிலேயே என அமைச்சர் கே.டி. லால்காந்த தெரிவித்தார். விவசாயிகளுக்கு 1 கிலோ நெல்லுக்கான செலவினம் உள்ளது. அந்த செலவினத்தில் 1/3 பங்கு அந்த செலவினத்துடன் சேர்த்து விவசாயிக்கு நாம் வழங்குவோம். அவ்வாறு வழங்குவதன் ஊடாகத்தான் சூத்திரங்களுக்கு அமைய நெல் விலை நிர்ணயிக்கப்படும். எமது அமைச்சர்களுடன் தொடர்புடைய அரசு நிறுவனங்கள் இந்த விலையை தெரிவு செய்து இப்படி வழங்கினால் அது விவசாயிகளுக்கு நியாயமானதாக இருக்கும் என்பதுடன் நுகர்வு மக்கள் மத்தியிலும் நியாயமாக இருக்கும் என கூறியுள்ளார்கள். அந்த விலைகள் இப்படித்தான் அமைகின்றன. நாடு நெல் நெற்சந்தைப்படுத்தல் சபையினால் 1 கிலோகிராம் 120 ரூபாய் கொள்வனவு செய்யப்படும். சம்பா நெல் 1 கிலோகிராம் 125 ரூபாவுக்கு கொள்வனவு செய்யப்படும். கீரி சம்பா நெல் 1 கிலோகிராம் 132 ரூபாவுக்கு கொள்வனவு செய்யப்படும். நாம் அறிவித்துள்ள இந்த விலையை விடவும் குறைந்த விலைக்கு நீங்கள் நெல்லை விற்பனை செய்ய வேண்டிய தேவையில்லை. காரணம், நெல் சந்தைப்படுத்தல் சபை இந்த விலைக்கு நெல் கொள்வனவு செய்யும். யாராவது நெல் சந்தைப்படுத்தல் சபை அறிவித்துள்ள விலையை விட அதிக விலைக்கு நெல்லை கொள்வனவு செய்தால் அது எமக்கு பிரச்சனை இல்லை. விவசாயிகளுக்கு தேவை என்றால் அதிக விலைக்கு கொள்வனவு செய்வோருக்கு நெல்லை வழங்க முடியும். நாம் கூறுவது நெல் சந்தைப்படுத்தல் சபை விவசாயிகளிடமிருந்து நெல்லை கொள்வனவு செய்யும் விலையாகும். ඉතා පැහැදිලිව වී අලෙවි මණ්ඩලය ගොවියාගෙන් වී මිලදී ගනු ලබන මිල. இதன்போது ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு அமைச்சரும் பிரதியமைச்சரும் இங்கு பதிலளித்தனர். 120 ரூபாவுக்கு நெல்லை கொள்வனவு செய்தால் கட்டுப்பாட்டு விலைக்கு அரிசியை வழங்க முடியுமா? போக்குவரத்து செலவினங்கள், மின் கட்டணம் உள்ளிட்ட ஏனைய காரணிகளும் இதில் அடங்கும் அல்லவா? நீங்கள் இந்த தர்க்கத்தை முன்வைக்கும் போது மறுபக்கம் எழும் கேள்வி நெல்லுக்கான 120 ரூபாய் நிர்ணய விலை அதிகம் என்பதாகும். அதனை தானே கூறுகின்றீர்கள். அதனை அவ்வாறு செய்ய முடியாது. நெல் 1 கிலோகிராம் 120 ரூபாய் என்றால் இப்போதுள்ள கட்டுப்பாட்டு விலையில் அரிசியை வழங்குவதில் எவ்வித பிரச்சனையும் இல்லை. 100 கிலோகிராம் நெல்லை அரைத்தால் வெள்ளை நாட்டு அரிசி 63 கிலோவினை பெற்றுக்கொள்ள முடியும். சிவப்பு நாட்டரிசியை பார்த்தால் 65 கிலோவினை பெற முடியும். சில நேரம் 66 கிலோவையும் பெற முடியும். அதற்கமைவாகவே இந்த விலை சூத்திரம் பெற்றுள்ளது. மின் கட்டணம் 100க்கு 30 வீதத்தால் குறைக்கப்பட்டுள்ளது. இவ்வனைத்தையும் கணக்கிட்டு பார்க்கும் போது இந்த விலைக்கு நெல்லை பெற்றுக்கொண்டு கட்டுப்பாட்டு விலைக்கு அரிசியை வழங்க முடியாது என்று யாருக்கும் கூற முடியாது. இதனை செயல்முறை ரீதியில் செய்து காட்டுவோம். அரசாங்கம் கொள்வனவு செய்யும் நெல்லை அரிசியாக மாற்றுவோம். அரசாங்கத்திடம் ஆலைகள் இல்லை. அப்படி இருப்பினும் இதனை நாம் செயல்முறை சாத்தியப்படுத்தி காட்டுவோம். விவசாயிகளுக்கும் நுகர்வோருக்கும் நியாயமான தீர்வை வழங்கவே நாம் தலையிடுகின்றோம். அதனால் விவசாயிகளுக்கு நெற் சந்தைப்படுத்தல் சபைக்கு உயர்ந்தபட்ச ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று பொறுப்புள்ளது. விவசாயிகள் அந்த ஒத்துழைப்பை எமக்கு வழங்க வேண்டும். இன்று இடம்பெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடக சந்திப்பிலும் இது குறித்து கருத்து வெளியிடப்பட்டது. நாம் ஒருபோதும் அரிசிக்கான கட்டுப்பாட்டு விலையை மாற்றி அமைக்க மாட்டோம். இது நுகர்வோருக்கான அரசின் உத்தரவாதம். விவசாயிகளுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும். அதனால் தான் தரமான நெல்லை கொள்வனவு செய்வதற்கு உத்தரவாத விலையை நாம் அறிவித்துள்ளோம். இதேவேளை அரசாங்கத்தின் நெல்லுக்காக உத்தரவாத விலை தொடர்பிலும் நெல் உற்பத்தியின் போது விவசாயிகளுக்கு அரசாங்கம் வழங்கியுள்ள நிவாரணங்கள் குறித்தும் விவசாயிகள் இங்கு கருத்து வெளியிட்டனர். 48,000 ரூபாவுக்கு நாம் உரம் வாங்கி விவசாயத்திற்கு பயன்படுத்தும் போது எமக்கு நெல்லுக்கு 105 ரூபாய் என்ற விலையை வழங்கப்பட்டது. எனவே புதிய அரசாங்கம் எமது உற்பத்தி செலவுக்கு மேலும் 100க்கு 30 வீத உற்பத்தி செலவினத்தை அதிகரித்து இம்முறை எமக்கு விலையை நிர்ணயித்துள்ளது. ජනතාව ඉදිරි වී කිලෝ රුපියල් 150 200 දෙන්න. හැබැයි මේ රටේ අනිත් පාරිභෝගික ජනතාව හාල් කන්නේ කොහොමද? එහෙමනම් අපි කල යුත්තේ අංකයකට ගොවියාගේ නිෂ්පාදන වියදම අඩු කරන එක.